ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம டைட் ஆஃப் லவ் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம ஹேஜோன் இருக்கான்ல, அவன் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பானா. இப்போ அதுலேருந்து தான் காமிக்கிறாங்க, நம்ம ஹானும் நைட்டு ஃபுல்லாக ஹேஜோனுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். டைமும் ஆகிடுச்சு, ஆனால் ஹேஜோன் வரவே இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, சும்மா இருக்கும்போது அவன் ஒரு டையை வச்சு எப்பயுமே ஹேஜோன் கண்ணை கட்டுவான்ல, அந்த டையை வச்சுட்டு ஒரு மாதிரி என்ன யோசிக்கிறான்னு தெரியல, என்னவோ பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே பக்கத்தில் ஒரு ஐஸ் கியூப் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஐஸ் கியூபை பார்த்துட்டு இன்னமும் அவன் யோசிக்கிறான். உடனே நம்ம ஹேஜோனும் வந்துடுறான். ஹேஜோன் உள்ளே வந்த உடனே நம்ம ஹான் இருக்கிறத கவனிக்கவே இல்லை. அவன் நேராக வந்து உள்ளே போகிறான். இப்போ நம்ம ஹான் என்ன சொல்லணும், இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஹேஜோனும் கிட்டே போயிட்டு, சாரி எனக்கு லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான் வர முடியல அப்படின்ற மாதிரி அவன் சாரியும் கேட்குறான். ஆனால் நம்ம ஹானுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உன்னோட நேரம் என்னவோ அதுதான் என்னோட நேரம், என்னோட நேரம் என்னவோ அதுதான் உன்னோட நேரம். நீ எப்படி லேட்டாக வரலாம்? நீ லேட்டாக வர ஒரு டைமும் என்னோட நடவடிக்கை எல்லாம் மாறும்னு உனக்கு தெரியும்ல, அப்போ ஏன் இப்படி பண்ண? நான் கோவப்படுவேன்னு தெரிஞ்சு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கோவமாக கேட்குறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, முட்டி போடு, ட்ரெஸ்ஸை கட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹேஜோனும் வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவனுமே வந்து முட்டி போடுறான். முட்டி போட்ட உடனே நம்ம ஹான் இருக்கிறான்ல, எப்பவும் போல் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்த டை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹேஜோனோட கண்ணில் வந்து கட்டுறான். கட்டிட்டு இப்போ அவன் கையில் ஒரு பெல்ட் வச்சுருக்கான். ஸோ அந்த பெல்ட்டை வச்சு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹேஜோனை வந்து ஹான் வந்து மெல்லமாக வந்து அடிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் அவன் கேட்டு வந்து அடிக்கிறான். ஸோ இப்போ அவன் பின்னாடி இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹேஜோன் என்னோடய உடல்லேருந்து என்னோட மனசு என்னோட இதயம் ஏன் நான் மூச்சு விடுற அந்த மூச்சை கூட ஹானுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானே சொல்கிறான். ஸோ நம்ம ஹேஜனுமே வந்து அது எல்லாமே அப்படியே சொல்கிறான், என்னோட எல்லாமே வந்து ஹானுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜனுமே இப்போ ஹான் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து அப்படியே நம்ம ஹேஜனோட வாயில் வந்து தொடுக்கிறான். ஹேஜனுமே அந்த தண்ணி குடிக்க முடியாமல் அப்படியே வந்து பாதி வெளியில் துப்பிடுறான். ஒரு வழியாக ஹானுக்கு அவனோட கோவமும் குறைஞ்சிருச்சு போல இருக்குது. ஸோ அவன் கண்கட்டை எடுத்து விட்டுட்டு, இனிமேல் லேட்டாக வராத சரியா அப்படின்னு சொல்லிடுறான். அவனுமே சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ ஹான் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹேஜோன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கீழே உட்கார வச்சு அவனோட முட்டியில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஏதோ விழுந்திருக்க போல இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவன் பேண்டேஜ் வந்து போட்டு விடுறான். இப்போ நம்ம ஹேஜோன் வந்து இதுக்கு என்ன கேட்குறான்னா, ஆமாம் இது பனிஷ்மெண்ட்டா இல்லைனா எனக்கு எதுனா வந்து கிஃப்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு நம்ம ஹான் என்ன சொல்கிறேன்னா, பனிஷ்மெண்ட்டுன்றது நான் கோவத்தில் பண்ணுறது, ஆனால் கிஃப்ட்டுன்றது அது மாதிரி இல்லை, நான் என்னோட ஆசையாக வந்து எல்லாம் பண்ணுறது அது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து அவனோட முட்டியை கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவனையுமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இப்போ வந்து ஹான் ஹேஜோன்கிட்ட என்ன கேட்குறான்னா, முட்டி வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹேஜோனுமே இல்லை இப்போ எனக்கு வலிக்கல, இப்போ எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்படியே என்னவன்னு தெரியல, இந்த டைம் வேறு அவன் ரொம்ப சாஃப்டாக வேறு கிஸ் பண்ணுறான், மற்ற டைம் இல்லாத மாதிரி. ஸோ அப்படியே இங்கே சீன் கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹேஜோன் இருக்கான்ல, அவன் வந்து டேபிளை வந்து முட்டி போட்டுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹான் வந்து யார்கிட்டையும் வந்து கால் பேசிட்டு இருக்கான். ஹேஜோன் இன்றைக்கி பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்கிறான். திடீர்னு என்ன பண்ணிடுறான்னா, மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறான். நம்ம ஹானுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, இப்போ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, டேய் ஹேஜோன் ஏந்தர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹேஜோன் அவனும் எவ்வளோ எழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் ஹேஜோன் எழுந்திருக்கவே இல்லை. ஸோ அவனுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்க போல இருக்குது. அதனால் நம்ம ஹானுமே வந்து ஹேஜனை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கான் போல இருக்குது. அவனுக்கு வந்து ஒத்தரம்லாம் தலையில் வச்சுருக்கான். இப்போ வந்து ஹேஜன் வந்து கண்ணை முழிச்சிட்டு வந்து பார்க்குறான், ஹான் வந்து இல்லை. ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது, அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. பட் அதை பார்த்துட்டு அவன் வந்து சிரிக்கிறான். ஸோ இங்கேயோட எபிசோட் 6 வந்து முடியுது. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை.